அவளை பார்த்து சிரித்தவன் பிறகு வீட்டை பூட்டிவிட்டு அவளை அழைத்து கொண்டு பைக்கில் உரிமையோடு செல்வதை நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ந்தான். பிறகு அங்கிருக்கும் கோவிலுக்கு சென்று இருவரும் அர்ச்சனை செய்துவிட்டு ஐயரிடமிருந்து பூஜை கொடியை வாங்கியதும் அதிலிருந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் வைத்து விட்டவன் பின்பு அவனுக்கும் வைத்துவிட சொல்ல அவளும் அதே போல வைத்து விட்டாள். அதன் பிறகு கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து இருவரும் மனம் விட்டு பேச அப்பொழுது ஜீவாவோ, ஹனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமாடி? கல்யாணத்துக்கு அப்புறம் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் செல்ஃபி இல்ல, அதனால கோவில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ், சூப்பர் ஜீவா, உன்னோட திங்கிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்குதுடா. சரி, எடுத்துக்கலாம் என்று கூற உடனே அவள் அருகே நெருங்கி அமர்ந்தவன் அவளுடன் ஜோடியாக போட்டோ எடுத்துக்கொண்டான். பிறகு வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைக்க, அனன்யா, நம்ம அப்படியே வெளியில எங்கேயாச்சும் போலாமாடி? எங்கடா? ஏதாச்சும் மூவி அந்த மாதிரி? அப்படின்னா நம்ம மாலுக்கு போலாண்டா. அப்படியே மூவி பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டும் வந்துடலாம். சூப்பர் டி, நல்ல ஐடியா என்று கூறியவன் அவளை அழைத்து கொண்டு சினிமா பார்ப்பதற்காக சென்றான். மாலுக்கு அழைத்து சென்றவன் மத்தியான ஷோவுக்கான டிக்கெட்டை புக் செய்துவிட்டு மாலை சுற்றி பார்க்கலாம் என்று அவள் கையை கோர்த்து கொண்டு அந்த மால் முழுவதுமாக இருவரும் ஜோடியாக சுற்றி கொண்டிருந்தனர். ஜீவா எவ்வளவு சொல்லியும் அனன்யா எதுவுமே ஷாப்பிங் செய்யவில்லை. அண்ணா, உனக்கு எதுவுமே வேண்டாமா? இல்லடா, இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தேவைப்படல. இதுக்கு மேல ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன். இல்லடி, உனக்கு ஏதாச்சும் இன்னர்ஸ் மாதிரி வேணுமா? ஏன்னா சாரி வியர் பண்ணும்போது தேவைப்படும் இல்ல, இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி. ஆமால, ஆனா எனக்கு எப்படி அதை பர்ச்சேஸ் பண்றதுன்னு தெரியாதே. இது என்ன பெரிய கஷ்டமா? கடையில போய் கேட்டா அங்க இருக்க லேடிஸ் உன் சைஸுக்கு ஏத்த மாதிரி கொடுக்க போறாங்க. வேணும்னா ட்ரையல் கூட பாத்துக்கோ. சரிடா என்றதும் அவளை அழைத்து கொண்டு இன்னர் செக்ஷனுக்கு சென்றவன் அங்கிருந்த பெண்ணிடம் கூறிவிட்டு சற்று தள்ளி நின்று கொண்டான். அதற்குள் அனன்யா அவளுக்கு தேவையான அனைத்தையும் பர்ச்சேஸ் செய்து விட்டு அவனை அழைக்கவும் பிறகு அவன் அதற்கெல்லாம் பில் கட்டிவிட்டு அந்த பையை வாங்கி கொண்டவன் மீண்டும் நிறைய பக்கம் அவளை அழைத்து சென்றான். ஒவ்வொரு கடையாக சென்று ஜாலியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மதியம் ஷோவுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பே லஞ்ச் முடித்துவிட்டு செல்லலாம் என்று அங்கிருந்த ஒரு ரெஸ்டாரண்டில் மதிய உணவை சந்தோஷமாக சேர்ந்து சாப்பிட்டனர். அப்பொழுதும் அவளுடன் சேர்ந்து நெருக்கமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டான். மீண்டும் படம் பார்க்கலாம் என்று தியேட்டருக்குள் அவளை அழைத்து செல்ல அங்கேயும் அமர்ந்து அவளுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அனன்யாவோ, என்ன ஜீவா, இன்னைக்கு வளைச்சு வளைச்சு செல்ஃபி எடுக்கிற? என்ன விஷயம்? எல்லாம் காரணம் இருக்குதுடி. இப்போதைக்கு நீ படத்தை மட்டும் பாரு, என்ன ரீசன்றத நைட்குள்ள தெரிஞ்சிரும். என்னடா பண்ண போற? ஏதோ பெரிய பூகம்பம் வர மாதிரியே பில்டப் கொடுக்கற. கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோயேன். சரி விடு, நாம இப்ப மூவி பாக்குறதுக்கு வந்திருக்கோம், அத மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது என்ன மூவிடா? லவ் மூவி தாண்டி, சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இத முன்னாடியே நான் வந்து பாக்கணும்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா பாரு, உன் கூட தான் வந்து பாக்கணும்னு இருந்திருக்கு போல. அவ்வளோ சலிப்பா? அப்படி இல்லடி, என் பொண்டாட்டி கூட சேர்ந்து பாக்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம 2 பேருமே இன்னும் நல்லா லவ் பண்ண கத்துக்கலாம்ல. ஆமா, ஏற்கனவே நீ லவ் பண்றத என்னால தாங்கவே முடியல, இதுல இன்னும் வேற கத்துக்கணுமாக்கும். என்னடி, வாழ்க்கை வாழறதுக்கு தான். அந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு காலம் போன கடைசியில வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சா திரும்பி பாக்குறதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் புலம்பி என்ன ஆக போகுது? நம்ம இப்பவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணிக்கலாம். வேற லெவல் ஜீவா, உன்னோட பிளானிங் எல்லாம் சும்மா தாறுமாறா இருக்குது போ என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் படம் போடவும் லைட் எல்லாம் ஆஃப் செய்ததும் அவளுடைய தோளில் இறுக்கமாக கையை போட்டு தன்னோடு அணைத்து கொண்டு அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு அந்த படம் மிகவும் பிடித்ததனால் அந்த படத்திலேயே மூழ்கிவிட்டனர். இடையிடையே ஜீவாவின் சின்ன சின்ன சீண்டல்களை எல்லாம் தாங்கிக் கொண்டவள் ஒரு வழியாக மாலை நேரம் ஆகும் பொழுது படம் முடிந்து இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர். போகும் வழியெல்லாம் அனன்யா, ஜீவா, இன்னைக்கு காலையில இருந்து வீட்டுல இல்லாம வெளியிலயே சுத்திக்கிட்டு இருந்த மாதிரியே இருக்குது இல்ல? ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. சரி, இப்போ வேற எங்கேயாவது போலாமா இல்ல வீட்டுக்கு போலாமா? ஐயோ, என்னால முடியாதுப்பா, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு.
நம்ம வீட்டுக்கே போகலாம். அப்பதான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆமாண்டி, கண்டிப்பா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? என்னடா உன் டோனே சரியில்லையே. ஆமா, நைட் ஷிஃப்ட் பாக்கணும் இல்ல. டே ஜீவா, என்கிட்ட அடிபடுவடா, பேசாம ஓடிடு. நேத்து நைட்டு நீ என்ன படுத்தின பாட்டுக்கே 4 நாளைக்கு என்னால எழுந்திருக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில துறைக்கு இன்னைக்கு நைட்டுமா? ஆசைய பாரு. என்ன சொல்றானா? கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாரும் டெய்லி இப்படித்தான் சந்தோஷமா இருப்பாங்க. வேணும்னா அடுத்த நாள் ஃபுல்லா பகல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆமா, இப்படித்தான் நீ சொல்லுவ, ஆனா என்ன ரெஸ்ட் எடுக்கவே விடமாட்ட என்று கூறவும் அவள் கையை எடுத்து தன் இடுப்போடு அணைத்து பிடித்து கொண்டவன், என் பொண்டாட்டி என்ன இப்படி இறுக்கமா புடிச்சிட்டு உட்காந்துட்டு வர ஃபீலிங்கே தனி ஃபீலிங் டி. அது இந்த உலகத்துல எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது என்று கர்வமாக கூறிய கணவனை பார்த்து புன்னகைத்தபடியே வந்தாள். பிறகு வீட்டிற்கு சென்றதும் இருவரும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு சிறிது நேரம் உறங்கலாம் என்று படுக்க, அனன்யாவோ படுத்தவுடன் அலுப்பில் உறங்கிவிட ஜீவா அவள் அருகில் அமர்ந்து கொண்டு இன்று அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அதிலிருந்து ஒரு 4-5 புகைப்படங்களை தேர்வு செய்து அதை தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் செட் செய்தான். அது கூடவே அவனுடைய டிபியிலும் தங்களுடைய திருமண புகைப்படத்தை செட் செய்தான். அவ்வளவுதான். போனை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு சைலண்டில் போட்டவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு படுத்து விட்டான். அவன் படுத்ததும் அனன்யா சின்ன சினுங்களோடு இன்னும் அவன் மார்போடு ஒன்றி படுத்துக் கொள்ள அவளை இன்னுமே இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன் அவள் தலையை எளிதாக வருடிவிட்டு கொண்டிருந்தான். அனாச்சலம், இப்போதைக்கு சின்னதா ஒரு நெருப்பு பத்த வச்சு விட்டுருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி கொழுந்து விட்டு எரிய போகுதுன்னு நீ பார்க்க தானே போற. ஃபர்ஸ்ட் நீ நிம்மதியா தூங்கி எழுந்துருடி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பாக்கலாம் என்றவனுக்கு உறக்கம் என்பது தூரதேசம் சென்றிருந்தது. எப்படியும் இதை பார்த்த உடனேயே தன்னுடைய வீட்டிலிருந்து அவனுடைய அம்மா கால் செய்வார்கள் என்று அவன் எதிர்பார்த்ததுதான். அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்கனவே உணர்ந்தவன் அவர்கள் என்ன பேசினாலும் தான் கோவப்படக்கூடாது என்பதை மட்டும் தெளிவாகவே யோசித்து வைத்திருந்தான். அதே நேரம் தன் மனைவியை ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவிடக் கூடாது என்பதிலும் மிகவும் தீர்மானமாக இருந்தான். அதற்கு பிறகு அவளுடன் சேர்ந்து உறங்க தொடங்க ஒரு கட்டத்தில் அனன்யா கண்மொழிக்க அப்பொழுது மணி 7 காட்டிக் கொண்டிருந்தது. அவசரமாக எழுந்த அனன்யா, அடக்கடவுளே, 7 மணி வரைக்குமா தூங்கியிருக்கோம் என்று ஜீவாவை திரும்பி பார்க்க அவனும் அழகாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை தொந்தரவு செய்யாமல் மெதுவாக கட்டிலில் இருந்து இறங்கியவள் தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்டு நேராக கிச்சனுக்குள் நுழைந்தாள். அங்கு என்னென்ன இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டவள் தனது போனை எடுத்து யூடியூபை ஓபன் செய்து ஓரமாக வைத்துவிட்டு இரவு உணவை தயாரிக்க தொடங்கினாள். ஏதோ அதில் கூறியது போல சப்பாத்தி மாவை பிசைந்து உருட்டி அதை திரட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தவள் அதற்கு சைடிஷாக அங்கிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு குருமா மாதிரி செய்து முடித்தாள். குருமாவை டேஸ்ட் செய்து பார்க்க நன்றாக இருப்பது போலத்தான் இருந்தது. இருந்தாலும் அது ஜீவாவுக்கு பிடிக்குமா இல்லையா என்ற யோசனையிலேயே சமைத்து முடித்த அனைத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கிவிட்டு மீண்டும் தங்களது அறை நோக்கி செல்ல ஜீவா அப்பொழுதுதான் எழுந்து அமர்ந்திருந்தான். ஜீவா, காஃபி ஏதாவது குடிக்கிறியாடா? எங்கடி போன? தூங்கி எழுந்த உடனே உன்னை காணோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானே எழுந்துச்சு வெளியே வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட என்று பேசிக் கொண்டிருந்தவனின் அருகே சென்று, என்னாச்சுடா? நம்ம வீட்டுல நான் எங்க இருக்க போறேன், வெளியில தான் இருந்தேன் என்று அவள் கூறியதும் அவளின் கையை பிடித்து இழுத்து பட்டென்று தன் மடிமேல் அமர வைத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனுக்கு என்னதான் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. தன்னுடைய பெற்றோர் ஏதாவது தில்லுமுள்ளு செய்து தன்னையும் தன் மனைவியையும் பிரித்து விடுவார்களோ என்று கொஞ்சம் பயந்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஆதியின் மேல் முழு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக ஆதி இந்த விஷயத்தில் தலையிட்டு தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாமல் பார்த்துக் கொள்வார் என்று அவன் மலை போல நம்பிக்கொண்டிருந்தான். ஜீவா, என்னாச்சுடா? ஏதாச்சும் கனவு கண்டியா? இல்லடி, என்னவோ தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். எதே? என்ன சாப்பிடுறது? இனிமே தான் நான் போய் சமைக்கணும். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இன்னைக்கு உன்னோட பொண்டாட்டி உனக்கு ஆசையா சமைச்சு வச்சிருக்கா.
அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன். நீ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லு என்றதும் அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, ஹனா என்னடி சொல்ற, நிஜமா நீ சமைச்சியா? ஆமாண்டா, உனக்கு தான் சமைக்கவே தெரியாதே, அப்புறம் எப்படி செஞ்ச? இருக்கவே இருக்குது போன்ல யூடியூப், அதை பார்த்துதான் செஞ்சேன். அதான் நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்கறாங்களே. இனிமே பாரு, டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு அசத்துற. எதுக்குடி இவ்வளவு கஷ்டப்படுற? என்ன எழுப்பி இருந்தா 2 பேரும் சேர்ந்தே சமைச்சிருக்கலாம்ல. இட்ஸ் ஓகேடா, நான் நாளையில இருந்து நீ தானே எனக்கு சமைச்சு கொடுக்கற. ஆனா இன்னைக்கு நான் உன் பொண்டாட்டிங்கிற உரிமையில உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை எழுப்பாம நான் மட்டுமே போய் சமைச்சு வச்சிட்டேன். சரி சரி, நீ போய் சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். டைம பாரு, 7:45 ஆயிடுச்சு. சரிடி, நீ சமைச்சன்னு சொன்ன உடனேவே எனக்கு பசி வயிற்றுக்கில்ல ஆரம்பிச்சிடுச்சு. இப்பவே போய் சட்டுன்னு முகம் கழுவிட்டு வரேன் பாரு என்றவன் வேகமாக குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள, அதே நேரம் அனன்யாவோ தன்னுடைய போனை எடுத்து வாட்ஸ்அப்பை செக் செய்து கொண்டிருந்தாள். அதில் ஜீவாவின் டிபியில் தங்களது திருமண புகைப்படம் இருப்பதை பார்த்து அவள் உதட்டோறும் புன்னகை மலர்ந்தது. அதை ஜூம் செய்து பார்த்தவள், பரவாயில்ல, நம்ம கல்யாண போட்டோவை தான் டிபில வச்சிருக்காரு என்று யோசித்துக் கொண்டே பிறகு ஸ்டேட்டஸ் நோட்டிபிகேஷன் காட்டவும் அதை தொட்டு பார்க்க, இன்று காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் சென்ற அனைத்து இடங்களிலும் எடுத்த புகைப்படங்களை அதில் ஸ்டேட்டஸாக பதிவிட்டிருந்தான். அதில் மை ஸ்வீட் வைஃப், மை லவ், மை சோல்மேட் என்று என்னென்னவோ வார்த்தைகளை ஒவ்வொரு புகைப்படத்தின் கீழும் எழுதி வைத்திருந்தான். அதை பார்த்தவளுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் எல்லாம் விரிந்தது. ஜீவா, எப்படி இதெல்லாம் போட்ட என்று அவன் வெளியே வந்தவுடன் கேட்க, ஈவினிங் தான் போஸ்ட் பண்ணேன்டி, எல்லா போட்டோஸுமே நல்லா இருக்குதுல்ல? ஆமாண்டா, எல்லாமே சூப்பரா இருக்குது என்று கூற, அதே நேரம் ஜீவா அவள் அருகே வந்து அமர்ந்து அவனுடைய போனை எடுக்க அதில் நிறைய மிஸ்டு கால் இருந்தது. அதை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. இருந்தாலும் இப்பொழுதே போன் பேசக்கூடாது, எதுவா இருந்தாலும் தன் மனைவி சமைத்த உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தவன், சரிடி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வரியா சாப்பிடலாம்? வாடா, உனக்காகத்தானே இவ்வளவு ஆசையா சமைச்சிருக்கேன் என்றதும் அவள் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தவன் இருவருக்குமான உணவை எடுத்து வைத்துக் கொண்டு முதல் வாய் சப்பாத்தியை பீத்து குருமாவில் தொட்டு சாப்பிட அவன் கண்கள் ஆச்சரியத்தில் மீண்டும் விரிந்தது. என்ன ஜீவா, நல்லா இல்லையா என்று முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு கேட்க, ஹனா, நீ ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கடி, எல்லாமே சூப்பரா இருக்கு. சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா இருக்கு தெரியுமா? இந்த குருமா அல்டிமேட்டா இருக்குடி. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா நான் 2 சப்பாத்தி சாப்பிட போறேன் என்று சந்தோஷமாக சாப்பிடும் அவனை பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் திருப்தி வந்தது. இருந்தாலும் அவனிடம், ஜீவா, உண்மையதான் சொல்றியா? என்ன ஆனா இந்த விஷயத்துல போய் நான் போய் சொல்வனா? ஒரு நிமிஷம் இரு என்று அவன் தட்டில் இருந்த சப்பாத்தியை பீத்து குருமாவில் முக்கி அவள் வாயில் வைக்க அவள் பயந்து கொண்டேதான் மென்று சாப்பிட்டாள். என்ன, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா, ஆனா நீ சமைக்கிற அளவுக்கு ஒன்னும் டேஸ்ட் இருக்க மாதிரி தெரியலையே. அப்படியெல்லாம் இல்ல அண்ணா, சூப்பரா இருக்கு, நீ செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா என்று கூறியவன் உடனே தன் செல்போனை எடுத்து அவன் டின்னர் பிளேட்டை போட்டோ எடுத்து கொண்டான். அதையும் ஸ்டேட்டஸில் போட்டு மை வைஃப் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் டு மீ என்று ஸ்டேட்டஸாக போட்டுவிட்டு மீண்டும் சாப்பிட ஆரம்பிக்க, என்னடா இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா ஸ்டேட்டஸ் போற மாதிரியே இருக்கு, எல்லாம் காரணமா தாண்டி என்று கூறியவன் போனை மீண்டும் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு அவளோடு சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டே ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கொண்டு சாப்பிட்டு முடித்தனர். பிறகு இருவரும் சோஃபாவில் வந்து அமர்ந்ததும், ஜீவா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா? போர் அடிக்குதுரா. அதை விட உனக்கு சூப்பர் ஷோ ஒன்னு இருக்கு, அதையே காட்டுறேன் இரு. என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் இரு என்றவன் போனை சைலண்டில் இருந்து எடுத்துவிட்டு வாட்ஸ்அப்பிற்குள் செல்ல அவன் அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி என்று 4 வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ்கள் குவிந்து கிடந்தது. முதலில் அவன் அம்மாவோடதை ஓபன் செய்ய, ஜீவா, என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? நீ எங்களோட புள்ளடா, எங்ககிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இப்படி யாருமே இல்லாத அனாதை மாதிரி போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, ஏண்டா இப்படி பண்ற என்று நிறைய மெசேஜ்கள். அடுத்ததாக அவன் அப்பாவிடம் இருந்து வந்ததை ஓபன் செய்ய,
ஜீவா, இத நான் உன்கிட்ட இருந்து சத்தியமா எதிர்பார்க்கல. நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் அவ தான் தேவைன்னு அவளையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கியாடா? இதுல வேற ஊரை சுத்தி அத போட்டோ எடுத்து வேற போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பெத்த அப்பா அம்மா எங்க கிட்டயே சொல்லாம கல்யாணம் பண்ற அளவுக்கு உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சா என்று கத்தி இருந்தார். அடுத்தது அவனுடைய அண்ணன். டேய், உன்னால தேவையில்லாம ஏன் வாழ்க்கையில ஏழரை இழுத்து விட்டுட்டல்ல, நீ எல்லாம் ஒரு தம்பியாடா, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குது என்று கூற அதற்குள் அவனுடைய அண்ணியோ, ஜீவா, இத உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் தங்கச்சி உங்களையே நினைச்சு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கா. நீங்க அவ தலையில பெரிய இடிய இறக்கிட்டீங்கல்ல. எப்படி இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் மறைச்சி கல்யாணம் பண்ண முடியுது? அப்படி என்னதான் அவகிட்ட கண்டீங்க என்று கேட்கவும் அதே நேரம் அனன்யாவோ அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே அமர்ந்திருந்தாள். அந்த போனை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு, ஹனா என்று அவள் தாடியை பிடித்து திருப்ப, டேய் ஜீவா, என்னடா எல்லாரும் இப்படி திட்டுறாங்க? ஏதாச்சும் பிரச்சனையாகுமா? திடீர்னு அவங்க எல்லாம் கிளம்பி வந்து உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களாடா? சேச்சே, என் உயிரே போனாலும் அது உன்கிட்ட மட்டும்தான் போகும். உன்னை தாண்டி நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஜீவாவை நீ முழுசா நம்பலாம், புரிஞ்சுதா? இல்லடா, எனக்கு எதுவோ ரொம்ப பயமா இருக்கு. மனசுக்குள்ள படபடன்னு வருது. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நீ ரிலாக்ஸ் பண்ணுடி என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவன் அம்மாவிடமிருந்து போன் வந்தது. அதை பார்த்து சிரித்தவன், நீ போர் அடிக்குதுன்னு சொன்னல, இப்ப பார், என்டர்டைன்மெண்ட்டுக்கு எங்க அம்மாவே கால் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் இரு, போனை ஸ்பீக்கர்ல போடுறேன் என்றவன் போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு அமைதியாக இருக்க, அவன் அம்மாவோ அழுது கொண்டே, ஜீவா, என்னடா இப்படி பண்ணிட்ட? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஏண்டா இப்படி பண்ண? அட்லீஸ்ட் அம்மா கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கலாம் இல்லடா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? உங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். திரும்பவும் என்கிட்ட சொல்லலன்னு சொல்ல கேக்குறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படி பேசாத ஜீவா. எதுக்கு இப்படி எங்க எல்லாரையும் எரித்தடிஞ்சு பேசுற மாதிரி பேசுற? எல்லாரும் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது தானே சொன்னோம். ஆனா நீ உன் வாழ்க்கைய உன் இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்ட இல்ல. இதுக்கெல்லாம் நிச்சயமா வருத்தப்படுவ ஜீவா. கண்டிப்பா இல்லம்மா, என்னைக்கும் நான் வருத்தப்பட மாட்டேன். என் ஆனா கூட காலம் முழுக்க சந்தோஷமா வாழ்ந்து உங்க எல்லார் மூஞ்சிலையும் நான் கரிய பூசுவேன். வேண்டாம் ஜீவா, பெத்த தாயி வயிறிஞ்சு உனக்கு சாபம் கொடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். என் வாய வீணா கிளறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போ உங்க பிள்ளைக்கு சாபம் கொடுக்கறதுக்கு தான் போன் பண்ணீங்களா, இல்ல வாழ்த்துறதுக்கு போன் பண்ணீங்களா என்று கேட்க ஒரு நிமிடம் அமைதியானவர், எப்படிடா என் வாயால உனக்கு சாபம் கொடுப்பேன்? அந்த அளவுக்கு உங்க அம்மா ஒன்னும் கல் நெஞ்சுக்காரி இல்ல. ஆனா எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நீ இப்ப பண்ண காரியத்துக்கு என்னைக்குமே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. நிச்சயமா என்கிட்ட இருந்து உனக்கு மன்னிப்பே கிடைக்காது என்று கதறியபடி கூற, அவன் மனசும் ஒரு நிமிடம் வலிக்கத்தான் செய்தது. இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவளின் மனம் நோகக்கூடாது என்பதற்காக, அம்மா பிளீஸ் அழுவாதீங்க. அழுது உங்களோட ஹெல்த்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நான் முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட தானே போன் பண்ணி சொன்னேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருக்கணும். இல்லனா அட்லீஸ்ட் என் பக்கமாவது நீங்க நின்னீங்களாமா? அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த தைரியத்துல உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் நடக்க போற விஷயத்த சொல்லி இங்க கூப்பிடுறது? நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க? என்ன ஜீவா இப்படி எல்லாம் பேசுற? அப்போ இங்க யார் மேலயுமே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லதாமா, பயம்தான் இருக்குது. தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் நடுவில வந்துருவீங்களோன்னு பயம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு அனன்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவளை காதலிச்சேன், கல்யாணமும் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க கல்யாணம் உங்க யாரோட தலைமையிலயும் யாரோட சம்மதம் இல்லாம தான் நடக்கணும்னு இருந்தா அத யாரால மாத்த முடியும் சொல்லுங்க? இப்போ எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டியாவும் இருக்கிறோம். இனிமே தேவையில்லாம எங்க வாழ்க்கையில குறுக்க புகுந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம எங்களை நிம்மதியா வாழ விடுங்கம்மா. உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.
வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று கூறியவன் பட்டென்று போனை கட் செய்து விட்டான். அதே நேரம் அனன்யாவின் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவன் போனை தூக்கி டேபிளில் போட்டுவிட்டு அவள் தாடையை தன் கைகளில் ஏந்தி அவள் கண்ணீரை தன் முகத்தால் துடைத்து விட்டவன், ஹனா ப்ளீஸ், நீ அழுவது மட்டும் என்னால தாங்கிக்க முடியாதுடி. நான் வேற எந்த கஷ்டத்தையும் தாங்கிப்பேன். ஆனா சத்தியமா உன் கண்ணீரை தாங்கிக்கிற அளவுக்கு என் உடம்புலயும் மனசுலயும் தெம்பு கிடையாது. நீ என்ன நம்பி வந்திருக்கடி, ஏன் பொண்டாட்டி. உன்னை அப்படியெல்லாம் யாருக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா? காலம் முழுக்க இந்த ஜீவா உன் கூடவே தான் இருப்பான். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து நம்மள பத்தி தப்பா பேசுற எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசுவோம். இன்னைக்கு நம்மள இப்படி பேசுறவங்க பிற்காலத்துல நம்ம வாடுற வாழ்க்கைய பார்த்து இவன் கரெக்டான பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிருக்கான், 2 பேரும் சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்கன்னு பேசுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். ஆனா இப்படி அழுதுகிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது, புரியுதா என்று கூறவும் அவளுக்கு கொஞ்சம் சமாதானமானது. இருந்தாலும் உங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவா. எனக்கு என்னவோ அவங்க நாளைக்கே கிளம்பி இங்க வந்துருவாங்களோன்னு ஒரே யோசனையா இருக்குது. வரட்டும் டி, உன் புருஷன் நான் உன் பக்கம் சப்போர்ட்டா இருக்கேன். நீ எதுக்கு மத்தவங்கள நினைச்சு பயப்படுற? வரட்டும். நான் என்ன சின்ன குழந்தையா என்ன அடிச்சு புடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு? அதுவும் இல்லாம நம்ம கல்யாணத்தை சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல என்று கூறியவன் அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டு, இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கேன். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜிபி மேட்டர் டி என்று அவளுடைய மூடை மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவன், சரிவா நம்ம கொஞ்ச நேரம் ரூம்ல போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் என்று கூற உடனே அவளும் அவனோடு சென்றாள். அறைக்குள் சென்று அமர்ந்த உடனேவே வைஷுவிடமிருந்து போன் வந்தது. அதை பார்த்து புன்னகைத்தவன், இங்க பாரு, வைஷு போன் பண்றா, அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னா நம்ம மைண்டே ரிலாக்ஸ் ஆயிடும். ஒரு நிமிஷம் இரு, நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன் என்று ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு, ஹலோ வைஷு. ஜீவா, நீயும் அனன்யாவும் நல்லா இருக்கீங்களா? என்ன வைஷு திடீர்னு போன் பண்ணிட்டு இப்படி கேக்குற? நான் கேக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பதில சொல்லு ஜீவா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். ஏன், என்னாச்சு? இல்லடா, திடீர்னு என்னவோ தெரியல, சாயங்காலம் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருந்தேன், கனவுல ஏதோ என்னவோ வந்துடுச்சு. அத நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு என்றதும் அனன்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்ற, அப்படி என்ன கனவு கண்ட என்று ஜீவா கேட்க, ஒண்ணுமில்ல ஜீவா, உங்க கல்யாண விஷயம் தெரிஞ்சு உங்க வீட்டுல இருந்து வந்து ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சுடா. வைஷு, உண்மையாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? என்ன ஜீவா சொல்ற? ஆமாப்பா, நீ என்னோட டிபியும் ஸ்டேட்டஸும் பாத்தியா இல்லையா? இன்னும் இல்லையே, ஃபர்ஸ்ட் போய் பாரு என்றதும் அவசரமாக போனை எடுத்து அவனுடைய வாட்ஸ்அப் டிபியை பார்க்க அவர்களது திருமண புகைப்படம் இருந்தது. பிறகு ஸ்டேட்டஸில் பார்க்க இன்று காலை முதல் அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் எடுத்த செல்ஃபி போட்டோக்களை போட்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனிடமே, என்ன ஜீவா, உங்களோட மேரேஜ் போட்டோ அப்புறம் இன்னைக்கு எடுத்த செல்ஃபி போட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க, இதுல என்ன இருக்கு? இந்த போட்டோவெல்லாம் நான் ஸ்டேட்டஸ்லயும் டிபியுமா வச்சிருக்கேன்னா கண்டிப்பா இந்நேரம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிருப்பாங்கல்ல என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஜீவா, என்ன சொல்ற? ஆமா வைஷு, இங்க ஒரு பிரளயமே நடந்து முடிஞ்சிடுச்சு என்று அவன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ் பற்றியும் அவன் அம்மா போன் பண்ணி அழுதது பற்றியும் அனைத்தையும் கூறி முடித்தான். அப்பொழுது அனன்யாவோ, வைஷு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கே ஜீவா ஃபேமிலில இருந்து வந்து எல்லாரும் அவனை கூட்டிட்டு போயிடுவாங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் வைஷு? எனக்கு யார் இருக்காங்க? எனக்கு இவனை தவிர யாருமே இல்லையே என்று கலங்கியபடி கேட்க வைஷுவிற்கு இதயத்தில் பாறாங்கல்லை வைத்து அழுத்தியது போல இருந்தது. அப்படியெல்லாம் யாரும் ஜீவாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போயிட முடியாது. அதுக்கு ஆதியும் நானும் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம்.
இல்ல வைஷு, அவங்க பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையிலேயே இங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அனன்யா, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். இன்கேஸ் ஜீவாவோட வீட்ல இருந்து யாராவது உங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஆதிக்கோ இல்ல எனக்கோ ஒரு மெசேஜ மட்டும் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்ல. நாங்க 2 பேருமே உடனே கிளம்பி அங்க வந்துருவோம். அப்படியா? கண்டிப்பா வந்துருவீங்களா வைஷு? கண்டிப்பா வருவோம். ரொம்ப தேங்க்ஸ் வைஷு. ஆதி வந்தா கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஜீவா ரொம்ப முக்கியம். அவனை இனிமே என்னால யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு புரியுது அனன்யா. இப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. உங்களை பிரிக்கிற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. அப்படியே நாளைக்கு காலையில நான் வரும்போதே உங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட்டும் உங்களோட மேரேஜோட போட்டோஸும் எடுத்துட்டு வரேன், சரியா? அதற்குள் ஜீவா குறுக்கிட்டு, என்ன வைஷு சொல்ற? அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? டே, ஆதி நினைச்சா 1 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும். ஒரு நாள்ல நடக்காதா? எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் தான் என் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. நானே நாளைக்கு அதை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துட்டு வரலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி வைஷு, அப்படின்னா நாளைக்கு அதை எடுத்துட்டு வா. எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா. சரி, இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா தூங்குங்க. எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம் என்று ஆறுதலாக பேசி வைஷு போனை வைத்த பிறகுதான் அனன்யாவிற்கோ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனா இப்ப நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கியாடி? ஆமாண்டா, வைஷு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்குது. இவ்ளோ நேரம் நான் எப்படி பயந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் தான் சொன்னேனடி அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு. நீதான் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற. அது சரி, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீனா இந்த மாமனை எப்ப கண்டுப்ப? எதே மாமனா? ஆமா, நான் உன் புருஷன் தானே. என்னை இனிமே நீ வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது. என்ன ஜீவா இது, உன்னை வேற எப்படி கூப்பிடுறது? சரி ஜீவா, நீ வா பொண்ணு சொல்லி கூப்பிடட்டுமா? இல்ல, எனக்கு நீ என்ன மாமான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்குது. என்னடா இது, எனக்கு அப்படியெல்லாம் சட்டுன்னு வராது. இப்போ இருந்தே கூப்பிட பழகிக்கோ, அதெல்லாம் வரும். நிஜமா நான் உன்னை மாமான்னு தான் கூப்பிட்டாகணுமா? ஆமா, இனிமே நீ என்ன ஜீவா மாமான்னு கூப்பிடணும், சரியா? எங்க ஒரு தடவை கூப்பிடு பாப்போம். சும்மா எப்படி கூப்பிடுறது? கூப்பிடுடி, ஆசையா இருக்குது இல்ல? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவள் மெதுவாக ஜீவா மாமா என்று அழைக்க, வாரே வா. ஆனா ஓ வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது செம்ம கிக்கா இருக்குதுடி. நம்மள சுத்தி இப்ப இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவருக்கு கிக்கா இருக்குதாமா. எனக்கு வயிற்றுக்குள்ள புளிய கரைக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வை. இப்ப இருக்கிற லைஃப நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் வா என்று அவளை இழுத்து மெத்தையில் தள்ளிவிட்டவன் அவள் மேல் பாய்ந்து லைட்டை ஆஃப் செய்து அவனுடைய சில்மிஷத்தை தொடங்கினான். ஜீவா, நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல இது ரொம்ப அவசியமாடா? மாமா, சரி சரி ஜீவா மாமா, நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் தேவையா? என்னடி இப்படி எல்லாம் பேசுற என்று கிறங்கி போன குரலில் அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து உரசியவன், இங்க பாரானா, யாருக்காகவும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, புரிஞ்சுதா? நம்மள சுத்தி எவ்வளவு பிரச்சனை வேணாலும் நடக்கட்டும், நம்ம 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும் என்று கூறியவன் அதற்கு மேலும் அவளிடம் முன்னேற, அவளால் அதற்கு பிறகு எதுவுமே சொல்ல முடியவில்லை. அவனை தடுக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய அனுமதி இல்லாமலேயே அவளது உடல் அவனது பேச்சை கேட்க தொடங்கி நீண்ட நேரம் ஆகியிருந்தது. பிறகு இருவரது ஆடைக்கும் விடுதலை கொடுத்தவன் அவளோடு கூடி கலந்து ஆத்மார்த்தமான கூடலை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அனன்யாவெல்லாம் அவனுடைய இந்த வன்மையில் திக்குமுக்காடி கண்கள் சொருக அவன் பெயரை முனகிக் கொண்டே இருக்க அவனுடைய வேகம் அதிகமானதே தவிர கொஞ்சம் கூட குறையவில்லை. அந்த அறை முழுவதும் ஜீவா அனா என்ற முனங்கள் சத்தமே அதிகமாக இருந்தது. அவனுடைய வேகத்தின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பெண் அவளோ அவன் முதுகில் தன் நகத்தினை வைத்து அந்த கூடலுக்கு சாட்சியாக அவளது கீறலை பதிவு செய்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அவள் உடல் முழுவதும் தன் பல்தடங்களை பதிய வைத்துக் கொண்டிருந்தான் ஜீவா. இப்படியே ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சந்தோஷம் கொடுத்து அந்த கூடலை மிகவும் இன்பமாக கழித்துக் கொண்டனர். இந்த கூடல் தொடங்குவதற்கு முன்பிருந்த மனநிலை இப்பொழுது இருவரிடமே சுத்தமாக இல்லை.
எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நிலைமையில் இருவரும் சுற்றம் மறந்து தங்களது இல்லறத்தில் மூழ்கி கொண்டிருந்தனர்.